என்னம்மா மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணு இல்லத்தே, இப்பதான் வேலை முடிஞ்சா அதான் கொஞ்ச நேரம் இளைப்பாறலாமேன்ட்டு உட்கார்ந்தேன். நீ பார்த்த வேலைக்கு உனக்கு களைப்பாவே இருக்காக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? மணி 11 ஆச்சே. அத்தைக்கு ஒரு காபி போட்டு கொடுப்போம், டீ போட்டு கொடுப்போம்னு கொஞ்சமா தோணுதா உனக்கு? இல்லத்தே, கிச்சன்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிட்டா. நான் இப்பதான் சாப்பிடவே செஞ்சேத்தே, அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவோம்னு நினைச்சேத்தே. என்ன கவனிக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட மாமியார் வந்திருக்காங்க, அவங்களையாவது நீ ஒழுங்கா கவனிக்கணும்ல. அது வந்ததே. என்னம்மா மருமகளே? ஆச்சி ஆச்சி. நீ எதுக்குமா மருமகளேன்னு கூப்பிட்டா பயப்படுற? நான் ஏன் மருமகளை தானே கூப்பிட்டேன். அத்தே, ஆச்சி உங்களை தான் கூப்பிடுதாவ. அத்தே அத்தே சொல்லுங்க தே, சொல்லுங்க தே. ஆஹா, என் மாமியார் என்கிட்ட உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கு, பெரட்டுன்னு என்ன போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க மாமியார பார்த்தா இன்னும் பம்மிக்கிட்டுல இருக்கு. சூப்பர். அப்ப இந்த ஆட்சியை ஊருக்கே விடக்கூடாது, நம்ம வீட்லயே வச்சுக்க வேண்டியதான். ஏம்மா மருமகளே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா மருமகளே? மணி எத்தனாவது? அது வந்துட்டே மணி 11ஆவது தே, 11ஆவது. மணி 11ஆவதே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு காஃபி டீ குடிக்கணும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நல்லா சொல்லுங்க தே, சொல்லுங்க. என் மருமகிட்ட இப்பதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு காபி டீ போட்டு கொண்டு வரலாம்ல. வீட்டுல என் மாமியார் வேற இருக்காங்க, ஓ மாமியார் இருக்காங்க, 2 பேருக்கு போட்டு கொடுக்கலான்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார? இந்த சின்ன பிள்ளைய, இந்த பச்சை பிள்ளைய பத்தி சொன்னியாக்கு? ஏத்தே, அவ ஒண்ணும் பச்சை பிள்ளை இல்லத்தே. என் மவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, வயசெல்லாம் ஆயிடுது, நல்ல பெரிய பொம்பளையாத்தானே இருக்கா பாக்குறதுக்கு. ஆளையும் பாருங்க, எம்புட்டு வாசியா இருக்கா. நீ இவளை போய் பச்சை பிள்ளைங்க ஏத்தே? என் வயசுக்கு அவ பியாத்தி தானே, அவளை போய் வேலையை வைக்கிட்டு இருக்க. அது இப்ப உடனே போட சொல்லுதேத்தே. எம்மா மருமகளை சீக்கிரமே காபி போட்டு எடுத்துட்டு வாமா. அந்த பச்சை புள்ள இம்புட்டு நேரமா கிச்சன்ல கிடந்து மாங்குன்னு பாத்திரம் தேய்ச்சிருக்கு. இப்பதான் நான் பாத்துட்டு வரேன், 10 நிமிஷத்துக்கு முன்னே சாப்பிட்டுருக்கு. நீ சும்மா தான் வீட்டை தின்னுட்டு வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்க. போ, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. நானாத்தே உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும்? இவ்வளவு நேரம் உன் மருமகிட்ட நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னல, இப்போ உன் மாமியாரு நான் கேக்குறேன், எனக்கு மருமக நீ தானே, இப்போ காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ எல்லாம் என் மருமக காரியால வந்துச்சு. அவ அப்பளே காஃபி போட்டு வச்சிருந்தா இந்த கிளவி என்கிட்ட வந்து ஏறுன்னு ஏறாது. ஏமா நெட்ட வலிக்கணும்? என்ன ஆச்சி, சொல்லுங்க ஆச்சி. உனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்காமா? ஆமா, எனக்கு காஃபி குடிச்சா நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு குடிச்சுக்கிறேன். அடியே மருமகளே, தின்னுட்டு இத்த மாதிரி வீங்கி கிடைக்கீங்க வா. என்னத்தே சொல்லுங்க போடுறதான் போடுற. என் பேத்தியாக்கும் சேர்த்து 2 கப்பா போட்டு எடுத்துட்டு வா. ஏத்தே, என் மவதா அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டால, அவளுக்கு சேர்த்து ஏன் காபி போட சொல்றீங்க? அடியே மருமகளே, நான் என் பேத்தின்னு சொன்னதே உன் வயித்துல பிறந்த மவா மட்டும் இல்ல, என் பேரன் பொண்டாட்டி எனக்கு பேத்தி தானே. அதான் இந்த நெட்டவள்ளி உன் மருமகளை தான் சொன்னேன், அவளுக்கும் சேர்த்து காபி போட்டு எடுத்துட்டு வா. என்னத்த சொல்றீங்க? என் மருமகளுக்கு நான் காபி போட்டு எடுத்துறதா? அப்ப நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? நீ உட்காரு, உனக்கு சேர்த்து காபி போட்டு கொண்டு வரேன். ஐயாத்த, நீங்க கத்தி பேசாதீ, உங்க மவன் காதல விழுந்துற போது. இருங்கத்தே, நான் உடனே காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதே அந்த பயம் இருக்கணும் உனக்கு. என்ன ஆச்சி, நான் எனக்கு வேணா நான் காப்பி போட்டு குடிச்சிருப்பேன்ல, எதுக்கு என் மாமியாரை போட்டு எடுத்துற சொல்றீங்க? இருங்க, உங்களுக்கு சேர்த்து நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். உன் மாமியா உன்னைய போட்டு என்னமா வேலை வாங்குறா? அவளுக்கு மாமியா நானு, அவளை கொஞ்சமாவது வேலை வாங்கினாதான் எனக்கு நைட்டு தூக்கம் வரும். ஐயோ ஆச்சி, நீங்க சரியான ஆளுதான் போங்க. அந்த காலத்துல நான் அவளை படுத்தின பாட்டுல அவ வேலை செஞ்சு சிக்கனு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தா. என்னைக்கு அவன் மவனுக்கு கல்யாணம் முடிச்சு ஒன்ன வேலை பார்க்க வாங்கினாலோ அதுக்கப்புறமே நல்ல பெருத்த குட்டி ஆயிட்டா. பேத்தியா, இரு, நான் தான் அவளுக்கு மாமியா வந்துட்டேன்ல, அவளை என்ன பாடு படுத்துறேன்னு மட்டும் பாரு. எங்க அத்தை என்ன பாடலாம் படுத்துவாங்க தெரியுமா ஆச்சி? அத்தே, இன்னையோட நீ செத்தே. ஆமா, உன் மாமியார் கறி நிறைய சேலை எடுத்து வச்சிருக்காளே, என்னத்துக்கு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆச்சி? சேலை மட்டும் இல்ல, என் மாமியாரு 10 கிரான்ல செயின் வேற ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த வயசான காலத்துல 10 கிராம் செயின் வச்சு அவ என்னடி பண்ண போறா? வேற ஒண்ணும் இல்ல ஆச்சி, அவங்க தீபாவளிக்கு எடுத்த சேலைக்கு மேட்சா செயின் போடுவாங்களாம். என்னது? சேலைக்கு மேட்சா சட்டை தானே போடுவாங்க டி? என்னது நீ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க, சேலைக்கு மேட்சா செயின் போடுவாங்கன்னு? அவங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது 2 கிழிஞ்ச சேலையும் ஒரு உடஞ்ச தவரட்டப்பாவும், அதுக்கப்புறம் என்னவோ ஒரு 10-20 கிராம்ல அவங்க அப்பையும் கம்மலும் ஜடமாட்டியும் இந்த கொலுசு வாங்கி போட்டான். இத வச்சுக்கிட்டு இவ வந்துட்டு இப்போ தீபாவளிக்கு சேலைக்கு மேட்சா அவ செயின் வாங்குவா? நான் சொல்லுதே, இரு, அவளுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அடியே, உன் மாமியா காரிய அந்த செயினை போட விடாம ஆக்கட்டுமாடி. என்னாச்சு சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த ஏதோ அவங்க வர்ற மாதிரி சத்தம் கேக்குச்சு, அவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்காச்சு. என்ன இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க? அடியே, என் பேர மொண்டாட்டி என் மரும ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுடி. ஆச்சி, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? சேச்சே, நம்ம மருமக நம்மளை பத்தி நல்ல விதமா பேசுறாள். உன் மாமியார் மட்டுமா நல்லவ? என் மருமக அதை விட நல்லவ தெரியுமா? பரவாயில்லையே, மாமியாரு நம்மள மிரட்டுற மாதிரி மிரட்டினாலும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்ப அவங்க 10 கிராம் செயின் வாங்கி வச்சிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? ஓ, அதான் என்ன வாங்கன்னு கூப்பிட்டாளா அவ? ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த செயின் எனக்காதான் இருக்குன்னு நினைக்கேன்.
என்னது இது, நம்ம அத்தை அவங்களுக்காக செயின் வாங்கி வச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க போல. சரி, சே பேசாம அந்த செயினை அத்தைகிட்டே கொடுத்துருவோம். நாம பேசினதெல்லாம் அத்தை கேட்டு போயிட்டாங்க. அந்த செயின் நாளைக்கு என் கழுத்துக்கு வரும் பாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.